ஃப்ளவர்ஸ்ல வந்து சாங்லாம் ஸ்டார்ட் ஆகும்ல அதை வந்து ஒவ்வொன்றா பாடிட்டு வாங்க. யாரு தெரியலன்னு சொல்றீங்களோ அவங்க அவுட். தெரியல. சரி போனா போகுது. ரோஸ் ரோஸ் அழகான ரோஸ் நீ பீஸ் 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 கேத்து பீஸ். நாங்க வந்து வாக் அவுட் கொடுத்துறோம். அது பொத்தியா இருக்கட்டும். அதுக்கேட நீங்க அவ்வளவு பாடுனீங்கன்னா காப்பிரைட் எங்களால கிளைம் பண்ண முடியாது. அது சொல்றேன் ஈரமான ரோஜாவே அவ்வளவுதான். பாட்டா இருக்குதா எப்படி நக்கல்யா அவனுக்கு. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ வந்து ஒரு கேம் விளையாடலாம் மேம். எல்லாருமே தான் சேர்ந்து ஃப்ளவர்ஸ்ல வந்து சாங்லாம் ஸ்டார்ட் ஆகும்ல அதை வந்து ஒவ்வொன்றா பாடிட்டு வாங்க. இப்போ ரோஸ் இருக்கு, மல்லி இருக்கு, அந்த மாதிரி தாமரை இருக்கு. ஒவ்வொரு சாங்கா ப்ளே பண்ணிட்டு வாங்க. நீங்க சிங் பண்ணிட்டே வாங்க. யாரு தெரியலன்னு சொல்றீங்களோ அவங்க அவுட். யார் வின் பண்றாங்கன்னு பாக்கலாம். தெரியல. இண்டிவிஜுவலாவா பேர் பேரா? இப்படி லைனா வரணும். நானே ஃபர்ஸ்ட் போட்டுடுவேன். பேர் பேரா பண்ணிக்கலாமே. பேரா பண்ணிக்கலாமா? ஒன்னு பாடுறோம் நாங்க ஒன்னு பாடுறோம். சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும். ஆமா ஆமா. ரோஜா பாரு, பூந்தோட்டம் first காதல் வாசம் காதல் வாசம். நீங்க இந்த சேம் பூ வேணும். சேம் ரோஜாலியே பாடினாலும் ஓகே, நீங்க அடுத்து வேற போய் பாடினாலும் ஓகே. ஆனா ரிப்பீட் பண்ண கூடாது. அவங்க பாடுனது நீங்க பாடக்கூடாது. தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் சண்டையே வந்து சூப்பர். ரோஜா 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 அவ்வளவுதான். அப்படியே ரோஜா ரோஜா இருக்கு. ஆ மல்லிகை பூவே அச்சோ நான் யோசிச்சது சொல்றேன். எடுத்து போற பாட்டு. ஆமா பாருங்க என்ன பண்ணி கேக்கல இருக்கு. பரவாயில்ல சொல்லு. பாடுங்க. சரி. மல்லிகை பூ பாடினாங்க. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு. ரோஜா ரோஜா தம்பி அவுட் அதுதான் இப்ப பாடணும். ஆமா 15 ரோஜா சொன்னமே பின்ன என்ன அது? சவுண்ட் சரோஜா வரைக்கும் சொன்னாங்க. ரோஜா 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 குவாலிஃபைட் தான். அவ்வளவுதான் அவுட். ஒரு சான்ஸ் கொடுப்போம். சரி ஓகே. சரி போனா போகுது. ரோஸ் 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 அழகான ரோஸ் நீ பீஸ் 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 கேத்து பீஸ். நாங்க வந்து வாக் அவுட் கொடுத்துறோம். சீட்டிங். வாக் அவுட் கொடுத்துறோம். ஆமா நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தேன். யூஸ் பண்ணிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க பாடலாமா? நாங்க ரெடியா இருக்கோம். இல்ல நம்ம வாக் அவுட் கொடுத்துடலாம். இதெல்லாம் வாட் இஸ் திஸ்? Sir, காம்படிஷனே கிடையாது. ஒன்னு வச்சு ஒரு பாட்டு எங்ககிட்ட ரெடியா இருக்கு. சரி பாடிடுங்க. நான் ஆளானதா ரொம்ப நாளாக தூ வச்சிருக்கோட்டா எங்களுக்குன்னு ஒரு பாட்டு. சார் யோசிங்க சார். ஈரமான ரோஜா நடிச்சிட்டு பாட்டு பாடாம இருந்தா எப்படி? அது பொத்தியா இருக்கட்டும். அது அப்படியே பொத்தி வைங்க. பாடுங்க. ஈரமான ரோஜாவே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு. அதுக்கு மேல லிரிக்ஸ் தெரியும். அதான் பாடுனேனே இப்போ. நான் சொன்னதை அவர் கேட்ச் பண்ணிட்டாரு. பாடு. பாட்டு படிக்க தான் சொன்னாங்கப்பா அவங்க. அதுக்கேட நீங்க அவ்வளவு பாடுனீங்கன்னா காப்பிரைட் எங்களால கிளைம் பண்ண முடியாது. அது சொல்றேன் ஈரமான ரோஜாவே அவ்வளவுதான். பாட்டா இருக்குதா எப்படி இழுத்தா பாட்டுப்பா. ஐயோ நம்ம கிட்ட டஃபா வரும் உங்களுக்கு. செந்தில் கவுண்ட் பண்ணி இப்படி பாட்டு தெரியல நம்ம வைப் பண்ணோம். ஓகே அவங்க பாடிட்டாங்க. நீங்க ரோஸ் 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 அழகான அவுட். அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இல்ல. ரெண்டு பேரும் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்களா? ரெண்டு பேரும் ஒரு ஃபைட் பண்ணீங்க. ரோஸ் லாஸ்டா ரோஸ் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, பிரபுதேவா பாட்டு. அப்படியா? தேடி கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. Thank you. ஓகே. அடுத்த பாட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளவுதான் அவுட். 1 2 3 தோல் சேரவா வா என்ற மொழி இடத்தில் முடித்திருக்கிறார். அதானே குண்டு மல்லி ரெண்டு ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்து மேம். ஸ்டார்ட் ஆகுறது அந்த இவ்வளவு நேரம். சரி மலர்களே நீங்க ரோஸ் எல்லாம் பண்ணி மலர்களே மலர வேண்டாம் மலர வேண்டாம் பொறுத்திருங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குமா? அது என்ன பாடம்? பொறுத்திருங்கள். எனக்கு தெரியல அப்படின்ட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாட்டு தம்பி தெரியுதா உனக்கு? அட புதுக்கோட்டையில இருந்து சரவணன் போ படம் பேரு. ஸ்டார்ட் ஆகணுமா? அப்பா
மாட்டினியா? 15 பாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டென்ட் என்னன்னு கேக்குது பாரு. வேற ஒரு பாட்டு இன்னும் வந்து ஸ்டார்டிங் வேற. மலர்னு சொன்னதால மலர் மௌனமா. மலர்கள் கேட்டேன் வரவேற்பு தந்தவை. மலர்னு சொன்னா அவங்க அதுல இருந்து நிறைய எடுக்கிறாங்களா? இது என்னடா ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் சோதனைன்ற மாதிரி இருக்கு. அவுட்டுப்பா. கிவ் அப் பண்ணிருங்கப்பா. ஆமா. எவ்வளவு நேரம் போயிட்டே இருக்குமா? இல்ல நீங்க 2 பேர் இருக்கீங்க. அவங்க மட்டும் இல்ல. அம்மா அப்ராணி. கூச்ச சுபாவம். அவுட் டைம் அப். சரி ஓகே. ஓகே. ஆலம்பூ தாளம்பூ தாளம் நானபூ. மீனாவோட சாங். ஆமா. பூதன ஸ்டார்டிங். ஆலம்பூலாம் அப்ப கூட இல்ல. எங்க வீட்ல வேற ஏதோ பாட்டு போறேன். ஆலப்புல் வேலை போல் தானே அது. இல்ல வின் பண்ணிட்டோம். சரி வின் பண்ணிட்டாங்க. ஆமா நம்ம அவங்க இது Thank you everybody. ஓகே. இப்போ என்ன அமௌண்ட் நீங்க தரீங்க? என் கையில என்கிட்ட எதுவும் இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன் காதுல இருந்து கழட்டுங்க. சூப்பர் மேம். அதே மாதிரி இன்னொரு கேம் மேம். நீங்க எல்லாரும் மூவி பாப்பீங்கல்ல? பாப்போங்க. எந்த ஜானர் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? சைக்கோ த்ரில்லர் சரி ஓகே. மேம் உங்களுக்கு சைக்கோ த்ரில்லர். நீங்க சார்? ஆக்ஷன் நீங்க? லவ் ஸ்டோரி நீங்க? காமெடி. சரி ஓகே. இப்போ நான் ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் சொல்றேன். அது உங்ககிட்ட தான் நான் விடுவேன். மொத்தத்தையும் நான் அதை எண்ட் பண்ண மாட்டேன். நீங்க உங்களுக்கு என்ன ஜானர் பிடிக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த கதையை அந்த ஜானர்ல கொண்டு வரணும். ஓகேவா? ஒரு வீடு லவ் வரும். இப்படிதான் லைனா வரும் சார். ஓகே. இப்படிதான் வரும். நீங்க ஆரம்பிப்பீங்க. அது லவ் ஆகும், சைக்கோ ஆகும், ஆக்ஷன் ஆகும். சோ அப்படியே வருது. நீங்க ஹியூமர்லன்னு சொல்லிருக்கீங்க, காமெடியா சொல்ல போறீங்க. ஒரு வீடு இருக்கு, 3 கேரக்டர் இருக்காங்க, இவ்வளவுதான். இதை நீங்க எப்படி டெவலப் பண்ணணுமோ நீங்க டெவலப் பண்ணி கொண்டு வாங்க. நான் ஸ்னாப் சொல்லும் போது மேம் கிட்ட போயிடும். நெக்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு இருப்போம். ஓகேவா சார்? ஒரு வீடு 3 கேரக்டர் இருக்கு. இப்போ அந்த 3 கேரக்டர் எப்படி இருக்கிறாங்க, அந்த வீட்டுல என்னென்ன இருக்காங்கன்றத நீங்க சொல்லலாம். அதுவும் ஹியூமரா. வந்து ஒரு வீடு, அதுல 3 பேர் இருக்காங்க. மேல் ஃபீமேல் அதெல்லாம் இருக்கு. இது மேல நீங்க கிரியேட் பண்றதுதான். 3 ஃபீமேலா இருக்கலாம், 3 மேலா இருக்கலாம். கலந்து 3மே மேல் வச்சு பயங்கரமா இருக்கும். அது வேற மாதிரி கிரியேட் பண்ணுவோம். இல்ல அவ்வளவு இது போவேனா. இல்ல அவங்க ரத்த தெரிக்க சொல்லும்போது நீங்க சண்டையை மாத்திடலாம். கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஸோ இந்த வீடு ஆக்சுவலா வந்து பார்த்தா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி, ஆனா ஒரு ஹில் டாப்ல இருக்கு. ஓகே. வெளியில இறங்கி பார்த்தா காலங்காத்தால பார்த்தாலே வந்துட்டு பயங்கர பனிமூட்டமா இருக்கும். அதுல வந்து இந்த பேர்ட் ஸ்கிரிப்பிங் சவுண்ட், இன்செக்ட் ஸ்கிரிப்பிங் சவுண்ட், பேர்ட் சவுண்ட் இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ரம்யமா இருக்கும். ஆனா காலங்காத்தால இவங்க எந்திரிக்கிறதே வந்து பார்த்தா ஒரு 11 மணி அந்த டைம்ல தான் எந்திரிப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள யார் யார் இருக்காங்கன்னா 3 கேரக்டர் தான் சொன்னீங்க. ஆமா. ஸோ ஒரு டாக் இருக்கு, அது பேரு டாமி. ஓகே. அது வந்து அவரோட பாயிண்ட் வரும்போது டாமி எந்திரின்னு சொல்லி எழுப்பிடுங்க மேம். டாமி அப்படின்ற ஒரு நாய்க்குட்டி இருக்கு. அந்த டாக் எப்படின்னா நல்ல கொழுன்னு நல்ல பயங்கரமா ஹெஃப்டியான ஒரு டாக். செயின்ட் பெர்னார்ட் பிரீட் மாதிரி ஒரு டாக் அது. ஓகே ஓகே. ஸோ இந்த வீட் டாகுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துட்டீங்க. டாமி ஒரு வீடு கிரியேட் பண்ணிட்டீங்க. கேரக்டர் கூட இன்ட்ரோ듀ஸ் பண்ணல. அவ்வளவு தத்ரூபமா சொல்லுமா, சிந்துவரி மாதிரி போகக்கூடாது. உங்களோட பாட்டுக்கு கொஞ்சம் மிச்சம் மீதி வேணும்ல. சோ அந்த மாதிரி அவரோட அழகா ஒரு வீடு சொல்லிட்டாரு, ஒரு டாக் சொல்லிட்டாரு. நீங்க அந்த 3 இப்ப 3ல ஒரு கேரக்டர் போயிடுச்சு, 2 பேர் தான் இருக்காங்க. நீங்க யார் வேணா இது பண்ணுங்க. ஓகே. இப்போ அந்த 2 பேர் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ஓகே ஓகே. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ they didn't have a child. ஓகே. ஸோ அவங்க வந்து ஒரு டாகை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே. அவ்வளோ அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்கல்ல, அந்த கிளைமேட் அதெல்லாம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க 2 பேரும். அவ்வளவுதானா? அவங்க 2 கேரக்டர் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகே. சோ கப்பிள்ஸ் அண்ட் டாக் இருக்கு. மாதிரி ஹாப்பியா எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்படியே சில் பண்ணிட்டு ஈவினிங் டைம் ஆயிடுது. ஈவினிங் டைம் ஆன உடனே டின்னர் குக் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா டாமியா வந்து காணோம். டாமியா வந்து தேடிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட். ஒய்ஃப் வந்து எங்கன்னா ஹஸ்பண்ட் நான் தேடுறேன்னு சொல்லி வீடு ஃபுல்லா தேடுறாங்க, கிடைக்கல. அப்புறம் டின்னரும் சாப்பிட்டுட்டு போய் தூங்கிட்டாங்க சார். தூங்குற இடத்துல இருந்து எழுப்பி சண்டை போடணும் நீங்க.
போய் தூங்கிட்டாங்க. ஆனாலுமே வந்து அவங்க மைண்டுக்குள்ளே இருக்குது, எங்கே எப்போவுமே டாமி இங்கே தானே இருக்கும், எங்கே போவோம் அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்கிறப்போ சரி ஒய்ஃப் தூங்கட்டும்னு சொல்லி தூங்கிட்டு ஹஸ்பண்ட் வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா தூரத்தில் டாமியோட வைனிங் சவுண்ட் கேட்குது. ஓகே அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாமியை வந்து ஒரு கார்ல அந்த சவுண்ட் கொஞ்சம் யாராவது போட்டு காட்டுறீங்களா? அது நிறைய இந்த மாதிரி டாமி அழுது. தூரத்தில் பார்க்குறப்போ அந்த டாமியை வந்து யாரோ ஒரு வேன்ல ஏற்றிட்டு போகிறாங்கன்னு புரியுது. புரிஞ்சோடனே சரி ஓகே டாமியை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக தலைவன் வந்து வீட்டில் இருந்து ஒரு 2 கன்று கத்தி அதெல்லாத்தையும் எடுத்துட்டு ரெடி ஆகி ஒரு புல்லட்ல ஏறி கிளம்பி போகிறான். கன்னு கத்தியெல்லாம் எடுத்துட்டு போறாரு. காமெடியா மாத்துங்க சார். எஸ், கன்னு கத்தியெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு வெறிக்க வேர்த்து டாமியை காப்பாத்துறதுக்காக வேனை நோக்கி ஓடிட்டு இருக்காரு. ஓடுற போது அவருக்கு மூச்சு எடுக்குது பயங்கரமா. சரி ஓகே இதுக்கு மேல ஓட முடியாது, நம்ம அந்த வேனோட டயரை ஷூட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கன் எடுத்து பாயிண்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அதுல புல்லட் லோட் பண்ணல. ஐயோ புல்லட் லோட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரமண்டை என்ன பண்ணுச்சுன்னா திரும்ப ஓடி போய் புல்லட் எடுக்க போகுது. இந்த டிஸ்டன்ஸ் அப்படியே ஓடி இருந்தால் கூட வேனை பிடிச்சிருக்கலாம், ஆனால் திரும்ப ஓடி போய் புல்லட் எடுக்க போகிறாங்க. அப்போ தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒய்ஃப் வந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து கபர்டு ஓப்பன் பண்ணி புல்லட்ஸ் எடுக்கிற சவுண்டில் வந்துட்டு இவங்களுக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. அந்த டிஸ்டர்பன்ஸ் என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய ட்ரீமில் யாரோ வந்து சலங்க ஆட்டுற மாதிரியே ஒரு சவுண்ட். யாரா இந்த நேரத்தில் வந்து கொலுசு ஆத்துறது சலங்க ஆட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கத்திலே பெணாத்திட்டு இருக்காங்க. இவர் டாமியை வந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்னாப் சொல்லலை. இல்ல சார் நல்லா இருக்கு கதை நல்லா இருக்கு. என்ன ஆகும் சொல்லுங்க சத்தலாம், காமெடி தானே சொன்னாரு. எது வரைக்கும் போகுதுன்னு நானும் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் சார். ஸோ இவங்க ஒய்ஃபுக்கு வந்துட்டு இவர் புல்லட்ஸ் எல்லாம் அந்த சலசலம் எடுக்கிறது வந்துட்டு யாரோ கனவுல கொலுசாட்டுற மாதிரியே ஒரு சவுண்ட். திடீர்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் மேலே ஒரு டவுட் வந்துச்சு, இந்த வீட்டில் நாம மட்டும்தான் இருக்கோம், நமக்கு தெரியாமல் யாரையாவது கூட்டிட்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வெகுண்டு அது தூக்கத்திலேயே எழுந்து வந்துட்டு பயங்கரமா அவங்க ஹஸ்பண்டை பாட்டு எனக்கு எப்படி நீ துரோகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லவ்ல டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுங்க. டிஸ்டர்ப் ஆயிட்டீங்களா மேம்? ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க அவங்க. இவ்வளவு நல்லா இருந்தாங்க, அந்த நாய் தான் பிரச்சனை. ஸோ இந்த டாக் தான் வந்து இந்த இடத்துல ஆட்டோவை ஓட்டுது, ஏன்னா அதுக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருச்சு. அப்படியே ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு அந்த டாக் வாயில தொண்டையில இருந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் அதுக்கு வர ஆரம்பிச்சது. என்னடா அது இப்படி ஒரு ஃபீல் இருக்கு. ஃபர்ஸ்ட் லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.